குட் மார்னிங் சார். உட்கார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் எந்த லோகராஜ் சார், இந்த சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணுறேன். எங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. பைக் வந்து வாங்கணும் சார். என்ன பைக் சார்? ப்ரீமியம் பைக் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வாங்கணும் சார். 60 மேலே. நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். நான் வீக்கெண்டு அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு லாங் ட்ரிப்பு இந்த மாதிரி நாங்கள் ரேசிங் பர்பஸ் அந்த மாதிரி சரி, ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சார். சரி, ஓகே. நீங்கள் டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவீங்க? லாங் ட்ராவல் பார்க்க மாதிரி தான் சார். லாங் ட்ராவல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? 300 கிலோமீட்டர், 200, 250 கிலோமீட்டர் வந்து 160 சிசி வந்து பார்த்தீங்கன்னா 160 சிசினா உங்களுக்கு அப்பாச்சி இருக்குது. அப்பாச்சியில் உங்களுக்கு 5 வேரியன்ட் இருக்குது சார். ஃபஸ்ட்டு வந்து 2V 4V 2 வேரியன்ட் இருக்குது. இதான் சார் 4V. 2Vனா உங்களுக்கு லாங் ட்ராவல் எவ்வளோ போகும், 4Vல லாங் ட்ராவல் போய்க்கலாம் சார். 4Vல 5 வேரியன்ட் வரும் சார். 5 வேரியன்ட். ஆமாம். ஃபஸ்ட்டு பிளாக் எடிஷன், செகண்ட் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், மூணாவது வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும், நாலாவது வந்து ட்வின் சேனல் ஏபிஎஸ் வரும், அஞ்சாவது வந்து ஸ்பெஷல் எடிஷன் வரும். இதில் இப்போ யூஎஸ்டிஸ் ஃபுல்லாக வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியன்ட்ஸ் இந்த வேரியன்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் வேரியன்ட்ஸ் இந்த வேரியன்ட் வந்து நீங்கள் இந்த வேரியன்ட் பார்க்குறீங்கன்னா இந்த சரி ஓகே சார். இதான் சார் டாப் வேரியன்ட் அப்பாச்சிலே 4V. அப்பாச்சி தான் டாப் வேரியன்ட் 4V. இது இப்போ லான்ச் பண்ணி 2 months தான் சார் ஆகுது. இஎஸ்டி சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. என்ன இஎஸ்டினா வந்து நீங்கள் பழைய அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் வந்து அப்சைட் டவுன் ஆகும். இது அப்சைட் டவுன் யூஎஸ்டி சஸ்பென்ஷன் அப்சைட் டவுன் சஸ்பென்ஸ் அப்படிம்பாங்க. இதுதான் அப்பாச்சிலே டாப் மாடல் சார் 4V. இதில் உங்களுக்கு என்னென்னா முன்னாடி என்னன்னா 17 inch அலாய் வீடு கொடுத்துருப்பாங்க. 17 inch அலாய் வீடு கொடுத்துருப்பாங்க. டியூப் சைடாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ லாங் ட்ராவல் போனாலும் வஞ்சகானாலும் வண்டியை ஓட்டிக்கலாம் சார். இது வந்து ரோட்டோபட்டல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நார்மல் டிஸ்க் என்னன்னா ரோட்டோபட்டல் டிஸ்க் அப்படின்னாங்கன்னா இதில் வந்து சைடில் ஹோல்ஸாக இருக்கும் சார். இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனால் டிஸ்க் உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகாது. இதில் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபிஎஸ் இதான் சார் ஏபிஎஸ். அதோட ஏபிஎஸ் அப்படின்னா என்னன்னா சார், நீங்கள் நார்மல் பைக் இந்த மாதிரி ட்ரம் பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சடனாக ரொம்ப ஹை ஸ்பீடாக போயிட்டு இருக்கீங்க, சடன் பிரேக் போடும்போது நீங்கள் நார்மல் பிரேக் தான் பார்த்தீங்கன்னா கச்சின்னு பிடிக்கும் சார். அந்த டயர் வந்து வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஏபிஎஸ் பிரேக் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக் வந்து விட்டு பிடிக்கும் சார். இதனால் உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இதை வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சஸ்பென்ஷன் டவுன் டாப் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் 200 சிசிக்கு மேலே பைக்லாம் அந்த அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்பாச்சி மட்டும் 160 சிசிலே அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷோல்டர் பெயின் உங்களுக்கு அவ்வளோ வராது சார். இன்னொரு வந்துன்னா எல்இடி கட்டில் வந்து உங்களுக்கு லுக்காக கொடுத்துருப்பாங்க. பேக் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. வாங்க லுக்காக இருக்கும். பஸ்ஸில் போய் இந்த அக்ரீசி எல்இடி கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அக்ரீசி எல்இடி கட்டலாம் வாங்கினா ஒரு எல்இடி கட்டலாம் உங்களுக்கு பார்க்க கூட உங்களுக்கு லுக்காக இருக்கும் சார். உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஏதோ நைட் நேரத்தில் போங்க இந்த ரைட்டுமோ இந்த வண்டியை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும் சார். ப்ளஸ் இந்த ஸ்மார்ட்டஸ்ட் கனெக்ட் அப்படி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். ஸ்மார்ட்டஸ்ட் கனெக்ட் அப்படின்னா என்னென்னா இதை உங்களுக்கு வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். ப்ளஸ் இதான் வந்து அப்பாச்சியோட டிஜிட்டல் டிஸ்பிளே சார். இதில் வந்து உங்களுக்கு என்ன எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் எத்தனை கியரில் போவீங்க அப்படின்னு காமிச்சிக்கலாம். மொத்தம் 5 கியர் இருக்குது சார். நீங்கள் எத்தனை கியர் சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் வந்து டவுன் சார், அதுக்கு ஃபுல்லாக அப் டவுன் சார். நீங்கள் எத்தனை கியரில் போவீங்க எல்லாம் எனக்கு பார்த்துக்கலாம் சார். ஃபுல்லாக அப் டவுன் அப்பில் கியர் சார் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் வந்து லேப் டைமர் அப்படிம்பாங்க சார். லேப் டைமர் அப்படின்னா நீங்கள் டாப் ஸ்பீடு எவ்வளோ பீஸ் பார்த்து டாப் ஸ்பீடில் போய்க்கிங்க அது எத்தனை செகண்டில் போய்க்கிங்க அப்படின்னு. டாப் ஸ்பீடு 116 கிலோமீட்டர் சார். 116 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு உங்களுக்கு போகுது. ப்ளஸ் இதில் ஹை ஸ்பீடு மோடு நீங்கள் எவ்வளோ ஹை ஸ்பீட் மோடு 70 கிலோமீட்டர் ஆவரேஜாக போயிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே போனீங்க ஹை ஸ்பீடு ரெக்கார்ட் ஆகும் சார். உங்களுக்கு 50க்குள்ளே உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு காமிக்குது. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு 3 மோடு கொடுத்துருப்பாங்க சார். ரெயின் மோடு, அர்பன் மோடு, ஸ்போர்ட் மோடு 3 மோடு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெயின் மோடு அப்படின்னா என்னென்னா நீங்கள் மழை காலத்தில் போவீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் மழை காலத்தில் போனீங்கன்னா டயர் வந்து வடுக்காமல் ரெயின் மோடுக்கு ஏற்ற மாதிரி ஏபிஎஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கும் சார். அதுக்கு அர்பன் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் மோடு எப்படின்னா என்னென்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது. நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் 50-60க்குள்ளே போகும்போது இந்த அர்பன் மோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஸ்போர்ட் மோடு அப்படின்னா நீங்கள் ஹைவேஸில் போகும்போது அந்த ஸ்பீடுக்கு அப்புறம் நீங்கள் போகும்போது அந்த ஸ்போர்ட் மோடு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு
இதில் வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னா நீங்கள் வண்டி ஃபுல்லாகவே சென்சார் வண்டிடலாம். இந்த சென்சாரில் சின்ன லூஸ் கனெக்ஷன் இருந்தால் கூட இந்த சிம்பிள் ஒன்று காமிச்சிக்கும். இதனால் உங்களுக்கு வண்டியில் சின்ன சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஏபிஎஸ் சிம்பிள் உங்களுக்கு ஒன்று காமிக்கும். டேங்க் கெபாசிட்டி அது மாதிரி நம்ம எப்படி இது வண்டி ரிசர்வ்ல வந்துருச்சுங்கிறது டேங்க் இந்த வண்டியோட டேங்க் கெபாசிட்டி வந்து 14 லிட்டர் சார். ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து 14 லிட்டர் சார். சரி 12 லிட்டர் சார். 12 லிட்டரில் வந்து 2.5 லிட்டர்ஸ் ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் சிம்பிள் உங்களுக்கு காமிச்சிக்கும். இந்த பெட்ரோல் உங்களுக்கு இது வந்துடும் சார். இந்த ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் அலாட்டுங்க சார். கால் அலாட்னா நீங்கள் யாரையாவது ஃபோன் பண்ணுறா மாட்டேங்க. மேபி அந்த கால் நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மாட்டிட்டீங்கன்னா அந்த ஃபோன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா இதான் இன்ஃபர்மேஷன் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சுவிட்சை நீங்கள் அமுக்குனீங்கன்னா நீங்கள் கால் வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து கிராஷ் அலாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி நீங்கள் வச்சுருக்கீங்க வேற யாராவது எடுத்து போகிறோம் அப்படின்னா வண்டி வந்து கீழே லைட்டாக கிராஷ் ஆனால் கூட நீங்கள் 120 செகண்ட்ஸ்க்குள்ள இன்னொரு ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடுங்க சார். அதனால் நீங்கள் வண்டி வந்து கிராஷ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு 120 செகண்ட்ஸ் எதுக்கு 120 செகண்ட் அதுக்குள்ளே நீங்கள் வண்டி வந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு போகாது சார். 120 செகண்ட் மேலே வண்டி கிராஷ்லேயே இருந்தால் சார் அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து போகும். டர்ன் பை டர்ன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும் சார். டர்ன் பை டர்ன் அப்ளிகேஷன்னா நீங்கள் கூகுள் மேப் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா டர்ன் பை டர்ன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் சார். சார் ஒன்றுனா ப்ளஸ் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் கிளட்ச் அண்ட் பிரேக் லிவர் கொடுத்துருப்பாங்க சார். இதை நீங்கள் 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். இது வந்து எப்படி சார் டாப் பண்ணல மட்டும் இதில் டாப் பண்ணல மட்டும் தான் சார். டாப் பண்ணல மட்டும் தான் சார் இது பிரேக் கேட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் 3 ஸ்டெப்பாக வந்து பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் ஜிடிடி அப்படின்னு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. ஜிடிடி டெக்னாலஜினா கிளேட் டூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சார். கிளேட் டூ டெக்னாலஜினா நீங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் கொடுக்காமையே வெறும் கிளட்ச் ஆப்ரேஷன் வச்சு வண்டியை வந்து ஃபஸ்ட் கேல வந்து 7 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகலாம் சார். இப்போ செகண்ட் கேல 12 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகலாம். தேர்ட்ல 15 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகலாம். அது மாதிரி 5th கேல வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகலாம். நீங்கள் ஏதாவது டிராஃபிக்கில் இருக்கும்போது இந்த டெக்னாலஜி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும் சார். உங்களுக்கு வண்டியோட வெயிட் வந்து 145 கிலோ சார். அதனால யாருனாலும் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வண்டியோட பவர் வந்து உங்களுக்கு இன்ஜின் பவர் வந்து 17.92 பவர் கொடுத்ததுனால உங்களுக்கு இன்ஜின் பவர் வந்து பவர் பிக்கப் நல்லா இருக்கும். வண்டியோட டார்க் வந்து எவ்வளோனா 14.92 கொடுத்ததுனால இப்போ இன்ஜின் வந்து ஏதோ மேடில் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு மூவ் ஆகிக்கும் சார். இல்லை சார் 2வீனா உங்களுக்கு 2 வால்வ் வருது சார். ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட் தான் சார். 4வீல 2 இன்லெட்டு 2 அவுட்லெட் இருக்கு. இன்லெட்னா ஏர் வந்து உள்ள பண்ணி அட்மாஸ்பியர் வெளியே வரும். 2 இன்லெட் வந்து ஏர் உள்ள அட்மாஸ் பண்ணி 2 அவுட்லெட் உள்ள ஏர் வந்து வெளியே போகும். அதனால பிக்கப் வந்து 2வீயோட 4வீ தான் சார் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து 12 வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருப்பாங்க சார். ரீசார்ஜபிள் பேட்டரி தான் சொல்லுவாங்க. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து கிக்கர் இருக்கிறதுனால நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரி தான் சார். வண்டி வர வண்டி பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் ஆகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி சஸ்பென்ஸ் என்னன்னா உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க சொன்னால். அதனால உங்களுக்கு பின்னாடி உட்காந்து பில்லியன் கைடுக்கும் உங்களுக்கு வந்து சோல்டர் பெயின் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி கிராப் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்ட்ராங்கான கிராப் ரயில் தான் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பின்னாடி பில்லியன் கண்டில் பிடிச்சாலும் உங்களுக்கு கிராப் ரயில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சார் வண்டியில் வர டவுட் இருக்கா சார் உங்களுக்கு? டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் வருமா இல்ல பேக்ல சார்? சிங்கிள் சேனல்னா என்ன டபுள் சேனல்னா சார் ஃபர்ஸ்ட் டிஸ்க் பற்றி நான் சொல்லியிருக்கேன் சார். இன்னும் டிஸ்க் வந்தோம்னா 270 mm கொடுத்துருப்பாங்க. அதனால் டிஸ்க் ஏற்கனவே 160 ஏதாவது ஐஎஸ் டிஸ்க் 270 mm கொடுத்துருக்காங்க. பின்னாடி 240 mm கொடுத்துருப்பாங்க. இப்போ சிங்கிள் சேனல் அப்படின்னா முன்னாடி மட்டும் ஏபிஎஸ் வந்தால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க்கும் ஏபிஎஸ் சேர்ந்து வரும் சார். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். பின்னாடி வந்து ரெண்டுமே டிஸ்க் ஏபிஎஸ் வந்துச்சா டுவெல் சேனல் ஏபிஎஸ் அப்படி டிஸ்கோட ஏபிஎஸ் வாங்க சார். டுவெல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். எனக்கு நான் இந்த லாங் டிராவல் போறது சிங்கிள் சேனல் பெஸ்டா இருக்குமா இல்ல டுவல் சேனல் தான் சார் பெஸ்டா இருக்கும். பிரேக் எஃபிஷியன்சி அதான் நல்லா இருக்கு. ஹை ஸ்பீட்ல போகும்போது பிரேக் வச்சுக்கும் போது உங்களுக்கு டுவல் சேனல் கரெக்டா இருக்கு. இது வந்து நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன் சார். இது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா நீ லாங் டிராவல் போயிட்டீங்க வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும்போது வண்டி வந்து கூலிங்காக இருக்கும். அதாவது இந்த பாடி வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த இடத்துல ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகும் சார். ஆயில் சர்க்குலேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் லாங் டிராவல் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த கியர் போகிற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா சார், அந்த இடம் உங்களுக்கு ஹீட் ஆகாமல் உங்களுக்கு சார் ஆயில் சர்க்குலேட் ஆகும். லாங் டிராவல் போகும்போது ஹீட் ஆகாமல் இன்ஜின் கியர் போகிற இடத்துல ஹீட் ஆகாமல் இருக்குது. அதனால ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது அடியில் வந்து இன்ஜின் கவுல் கொடுத்துருப்பாங்க சார்.
இன்ஜின் கவுல் அப்படின்னா இன்ஜின் அடியில் வந்து டேமேஜ் ஆக இருக்கிறதுனால இந்த இன்ஜின் கவுல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க சார். ஸ்டாண்டில் ஈஸியாக போட்டலாம். ஆமாம் சார், ஈஸி. ஆமாம் சார், ப்ளஸ் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க சார். மேபி இல்லை சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து ஃபஸ்ட் கியர் போட்டோன்னே ஆஃப் ஆகிடும் சார். வண்டி அவங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க சார். இப்போ ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டு வெளியே எடுத்து ஈஸியாக உங்களுக்கு ஸ்டாண்ட் பார்க்க மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லா வேரியண்ட்லையுமே ரெட் கலர். ஆமாம் இல்லை சார், டாப் வேரியண்ட்லையும் அதுக்கு முன்னாடி வேரியண்ட்ல மட்டும் ரெட் கலர் ஆகிடும். ஆமாம், அலாய் வீல். மிச்சம் தான் வந்து பிளாக்ல தான் சார் கொடுக்கும் உங்களுக்கு. டியோட வீல் பேஸ் வந்து 1357 கொடுத்துருக்கனால நீங்கள் வீல் பேஸ்னா ஃப்ரண்ட் வீலோட சென்டர் பாயிண்ட்டும் பேக் வீலோட சென்டர் பாயிண்ட் தான் சார் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீல் பேஸ் நீங்கள் லாங்காக போயிட்டு கத்தடிக்கும் போது உங்களுக்கு வண்டி வந்து ஸ்கிப் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். அதனால உங்கள் வீல் பேஸ் வந்து இதாகும். ப்ளஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் இன்ஜினில் வண்டியில் கிரவுண்ட்லேருந்து தக வரைக்கும் அது டிஸ்டன்ஸ் வந்து 180 கொடுத்ததுனால ஸ்பீடு பிரேக்கில் ஏறியாங்கனாலும் அது அடியில் வந்து அண்டர் பாடி டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும் சார். என்ன சார் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சார். வண்டி ஃபீச்சர்ஸ் ஓகேவா சார்? வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறீங்க சார்? ஆமாம், வெளியே வாங்க சார். போனாலும் தெரியா வண்டி ஓட்டி பார்த்தீங்க சார்? வண்டி ஓட்டி பார்த்தீங்க சார்? சார் புக்கிங் போட்டு சார் ஆந்தோட ப்ரைஸும் 177 650 சார். இதை வந்து எல்லாமே கவரேஜ் ஆகும். இதில் எல்லாமே ஆர்டிஓ, இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ் எல்லாமே கவர், இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி எல்லாமே கவர் ஆகிடும் சார். உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து ஃப்ரண்ட் பம்பர் சார், முன்னாடி ஃபுட் ரெஸ்ட்டு, டேங்க் கவர், லேடிஸ் வந்து எல்லாம் வந்துடும் சார். புக் பண்ணால் வண்டி அவைலபிள் சார். இனிமேல் டெலிவரி எடுத்துக்கலாம் சார். சரி சார், நம்பர் ஓகே சார், பண்ணிங்க சொல்லுங்கள் சார். 85. ஓகே சார். இதுக்கான ப்ரௌச்சர் எனக்கு நான் வாட்ஸ்அப்பில் ப்ரௌச்சர் பர்சேஷன் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். சரி, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சரி சார், நான் 2 நாளில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.